சர்வதேச அமைதி தினமான செப்டம்பர் 21ஆம் தேதி அன்று உலக அளவில் அமைதி மற்றும் நல்லிணக்கத்திற்காக பல்வேறு மத மற்றும் ஆன்மீக வழிமுறைகளைச் சேர்ந்த தலைவர்கள் மற்றும் ஆர்வலர்கள் சென்னை மணப்பாக்கத்தில் உள்ள பாபுஜி மெமோரியல் ஆசிரமத்தில் ஒன்று கூடி தியானம், பிரார்த்தனை மற்றும் சுய ஆய்வு ஆகியவற்றில் உலக அமைதி தினத்தை பற்றி பல்வேறு கருத்துக்களை எடுத்துரைத்தனர். அதைத் தொடர்ந்து மேடையில் பேசிய திரு கிருஷ்ணச்சந்த் சோட்டியா அவர்கள் அமைதி மற்றும் நல்லிணக்கத்தை அடிப்படையாக கொண்டுள்ள சனாதன தர்மம் என்றென்றும் இவ்வுலகில் நிலைத்திருக்க வேண்டும், நிதர்சனமாகவே விளங்கும் நம் வாழ்வில் அமைதி மட்டும் பெரும் மார்க்கமாகவும், மேலும் இவ்வுலகில் அனைவரும் ஜாதி, மத, மொழி, இனம் இன்றி ஒற்றுமையுடன் வாழ வேண்டும். அதற்கு முக்கியம் நம்முடைய உழைப்பு அவசியமானதாகும் என கூறினார். என்னுடன் மேடையில் அமர்ந்திருக்கின்ற அறிஞர் பெருமக்களே, பார்வையாளராக என் முன்னே அமர்ந்திருக்கின்ற அறிஞர்களே, பெண்பாளர்களே, வணிக மணிகளே, இளைஞர்களே, தமிழ்நாட்டில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். கடந்த 60 வருஷமா தமிழுக்காக பணி செய்யக்கூடிய ஆட்சி இருந்துகிட்டு இருக்கு. எனக்கு 3 மொழியிலையும் பேச முடியும். ஆங்கிலத்திலையும் பேச முடியும், தமிழிலும் பேச முடியும், ஹிந்தியிலையும் பேச முடியும். ஏன்னா நான் ராஜஸ்தான்லேருந்து வந்தவன், தாய்மொழி எனக்கு ஹிந்தி, அதனால் ராஜஸ்தானி மாதிரி ஹிந்தி எனக்கு இயல்பாக தெரியும். இருந்தால் கூட இளமையிலிருந்து எனக்கு இங்கே தமிழ்நாட்டில் வந்த பிற்பாடு வியாபார குடும்பத்தில் நான் பிறந்ததுனால இந்த நாகரிகத்தையும் இந்த பண்பாட்டையும் தெரியாத வரைக்கும் நம்ம வியாபாரத்தில் வளர முடியாது என்பது எங்கள் இளமையிலிருந்து எனக்கு அந்த கருத்து வந்ததுனால நான் தமிழில் கொஞ்சம் அதிகமாக ஈடுபாடு கொண்டேன். நான் கிராமத்தில் பிறந்தவன். ஸோ அங்கே அந்த விவசாய பெருமக்களால் இளமையிலிருந்து அவங்களோட பழகிறதுனால இந்த விவசாய அனுபவமும் எனக்கு உண்டு. சென்னைக்கு நான் 1975 வந்தேன். கிட்டத்தட்ட 50 ஆண்டுகள் ஆகுவது. இங்கே வந்த பிற்பாடு இங்கே இருக்க சூழ்நிலையை பார்த்து சென்னையில் ஒரு நவீன இறைச்சி கூடம் அமைக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்தது. குடலில் கட்டவும் ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ எம்ஜிஆர் சீஃப் மினிஸ்டர் இருந்தார். அது எப்படி தடுக்கலாம் அப்படிங்கிறது முயற்சி செய்கிற பொழுது நான் அப்போ அந்த அமைச்சர் கோமதி சீனிவாசன் அதுக்கு இன்சார்ஜாக இருந்தாங்க. அவங்கள போய் அணுகி நான் அவங்ககிட்ட சொன்னேன், இந்த நவீன இறைச்சி கூட வேண்டாம், மாமிசம் சாப்பிட்றவங்கள நம்மளால் தவிர்க்க முடியாது, ஆனால் நவீன இறைச்சி கூடத்தை கட்ட வேண்டாமே அப்படின்னு சொன்ன பொழுது அது அரசாங்கத்தினுடைய பாலிசி, நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு. அப்புறம் ஒரு காலகட்டத்தில் பல முறை போய் சொன்ன பிற்பாடு நீங்களும் ஒரு அம்மா தானே அப்படின்னு அவங்ககிட்ட இந்த வார்த்தை சொன்னோன்னே அவங்க கண்ணில் தண்ணி வந்துருச்சு. ஏன் திடீர்னு நான் தப்பாக சொல்லிட்டேன்? இல்லை, நான் வலங்கம்மான் கிராமத்தில் இருந்து நான் கும்பகோணத்தில் தமிழாசிரியராக இருந்தேன். 7 வயசுல என் பையன் இறந்து போயிட்டான். அந்த இறந்த பிற்பாடு எனக்கு குழந்தைங்க இல்லை. அதனால் அம்மான்னு சொன்ன உடனே எனக்கு கண்ணில் தண்ணி வந்துருச்சு. அப்போ உங்கள் குழந்தைய இறந்து போனதுக்காக உங்கள் கண்ணில் தண்ணி வந்துச்சுன்னு சொன்னால் மற்ற விலங்கினங்களுக்கும் அவங்களுக்கும் அந்த பாசம் இருக்க, அப்போ அவங்கள நம்ம கொல்லப்பொருளாத அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்குங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டாமா அப்படி சொன்ன உடனே அவங்களுக்கு அந்த என்னுடைய வேண்டுதல் அவங்களுக்கு புரிஞ்சு போச்சு. அப்புறம் நான் அவங்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்லிட்டு போனேன். நீங்கள் உள்ளே உண்மையாக அம்மா ஆகணும், உங்களுக்கு உடனடியாக நீங்கள் கருத்தரித்து நீங்கள் பிள்ளை பெறுவீங்க, என்னுடைய நல்வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு நான் வந்தேன். அப்புறம் நான் ராஜஸ்தான் போய்ட்டு ஒரு 4 மாதம் ராஜஸ்தானில் தங்கிட்டேன். இயற்கையாகவே அவங்களுக்கு அந்த கருத்தரித்து அவங்க ஆனவுடனே அவங்க என்னை பார்க்க விரும்புகிறாங்க. அப்போ நான் ராஜஸ்தானில் வந்தவுடனே அவங்க சந்தித்தேன். அவங்க உங்கள் வார்த்தை பலிச்சு போச்சு, எனக்கு குழந்தை உருவாயிடும், நல்லபடியாக ஆகிடும். அப்புறம் அவங்க குழந்தை 2 இரட்டை குழந்தை பெற்றாங்க. இரட்டை குழந்தை பிறந்த உடனே அவங்களுக்கு திருப்பி இந்த பணி நடந்துக்கிட்டே இருக்குது. கட்டில் அந்த இறைச்சி கூட கட்டிகிட்டே இருக்காங்க. அப்புறம் மறுபடியும் போய் சொன்னேன், குழந்தை வர உங்களுக்கு பிறந்து போச்சு, நீங்கள் மறுபடியும் இதை எப்படி தடுக்க போனீங்கன்னு சொன்னேன். வாய்ப்பு எனக்கு ஒன்றும் தெரியல, என்ன நீங்கள் ஒரு வேலை செய்யுங்க, ஒரு லெட்டர் எழுதுங்க எம்ஜிஆருக்கு, இந்த மாதிரி எனக்கு இப்போ குழந்தை பிறந்திருக்கு, இப்போ இருக்கிற மனநிலையில் என்னால் இறைச்சி கூட பணிகளில் ஈடுபட முடியாது, அதில் மன்னிக்கணும் சொல்லி ஒரு லெட்டர் எழுதுங்கன்னு. உடனே எம்ஜிஆர் அதை படிச்சுட்டு சொன்னார், இந்த ஃபைலை கொஞ்சம் பெண்டிங்கில் வைங்களா அப்படின்னு சொல்லிட்டு கீப் இன் அபெயன்ஸ்னு ஆர்டர் போட்டார். அவ்வளோதான்.
இன்னைய வரைக்கும் தமிழ்நாட்டில் இறைச்சி கூட, நவீன இறைச்சி கூட வரல. இதுதான் இயற்கையினுடைய ஒரு ரகசியம். இப்போ இன்னைக்கு உலக அமைதி நாள். உலக அமைதிங்கிறது என்ன? உலகத்தில் யார் வாழறாங்க? 84 லட்சம் ஜீவராசிகள் இங்கே இருக்கு. எல்லா உயிர்களுக்கும் வாழ உரிமை இருக்கு. ஆனால் அதற்கு உடைய தேவைகள் வேற. சாக பட்சங்களும் இருக்கு, மாமிச பட்சங்களும் இருக்கு, அது மாதிரி எல்லாமே இருக்கு. ஆனால் எல்லாமே வாழணுமே, இயற்கை இருக்கணுமே, காடுகள் காப்பாற்றப்படணும், பராமரிக்கப்படணுமே, அந்த மரங்கள் இருந்தால் தான் நமக்கு ஆக்சிஜன் கிடைக்கும், நம்ம சுவாசிக்க முடியும் அப்படின்னு பார்க்குற பொழுது இயற்கையை நம்ம முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் முக்கியம். நம்ம பெரியவங்க ஆரம்ப நாட்களில் இந்த இயற்கையை புரிஞ்சுக்கிட்டு இயற்கையோடு இயந்த வாழ்ந்ததுனால தான் நம்ம பல லட்சம் வருஷமாக நம்ம இங்கே அமைதியாக இருக்கோம். நம்ம இந்தியாவுடைய பண்பாடு பராமரிக்கப்பட்டிருக்கு. ஆனால் இப்போ இந்த சமீப காலமாக நம்ம பார்க்குறோம், இப்போ நடக்கக்கூடிய நிகழ்வுகள், வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நிகழ்வுகள்லாம் பார்க்குற பொழுது சண்டை போட்டுக்கிறாங்களே, நவீன ஆயுதங்களை ஒருத்தர் பயங்கரமாக பயன்படுத்துகிறாங்களே, இதுக்கு என்ன காரணம்னு அப்படி பார்க்குற பொழுது ஒன்று புரியுது. அழுக்காது, பொறாமை. அவன் வளர்ந்துட்டானே, அவனை வளர விடக்கூடாது, அவனை எப்படியாவது கட்டுப்படுத்தி நிறுத்தணும்னு சொல்லி நினைக்கிற பொழுது தான் அந்த பொச்சரிப்பு வந்த பிற்பாடு அந்த பொச்சரிப்பினால தான் வரக்கூடிய கோபம். அப்படி நடக்கிற பொழுது 2 பேருக்கும் நஷ்டம். சண்டை போடக்குள்ளார யாருக்கும் லாபம் இல்லை. பேசி தீர்த்துங்கன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. சில பேர் என்ன பண்ணுறாங்க, வம்பு பண்ணுறாங்க, வேணும்னு ஏதாவது தூண்டி விடுறாங்க. நமக்கு நம்ம நாட்டில் கொரோனா வந்துச்சு 5 வருஷத்துக்கு முந்தி. அது ஒரு வைரஸை தூண்டி விட்டு கொரோனா வந்த பிற்பாடு நான் அது முந்தி ரொம்ப சுறுசுறுப்பாக இருந்தேன். கொரோனாவில் ஒரு 6 மாதம் நான் உடம்பு சரியில்லாமல் இருந்த பிற்பாடு என்னால் நடக்க முடியுது, என்னால் நடக்க முடியலை. இப்போது அதிகமாக இருக்குது. அப்போது என்ன ஒரு தனி மனிதனுக்கு எனக்கு ஏற்படக்கூடிய இந்த இழப்பை நான் பார்க்குற பொழுது உலகத்துக்கு எவ்வளோ பெரிய இழப்பு ஏற்பட்டிருக்கும் நினச்சி பாருங்கள். அப்போது உலக அமைதி வேணுங்கிறதுக்கு என்ன நம்ம தெரிஞ்சு கொள்ளணும்? நாம் யார்? நாம் இந்த உலகத்தில் எதுக்காக பிறந்திருக்கிறோம்? நம்மளுடைய கடமைகள் என்ன? நம்மளுடைய எந்த நோக்கத்துக்காக நாம் பணி செய்யணும் அப்படிங்கிற ஒரு உறுதியான எண்ணங்கள் நமக்கு வந்தால்தான் நம்மளால் செயல்பட முடியும். இப்போ இருக்கிற சூழ்நிலையில் என்னாக்க, இந்த ஓட்டு வங்கி அரசியலில் என்ன நம்ம நாட்டில் என்ன நடந்துட்டு இருக்குன்னா, இலவசங்கள் நிறையா கொடுக்கறதுனால உழைப்பு குறைஞ்சி போச்சு. உழைப்பு இல்லாட்டி போனால் அதனால் வரக்கூடிய வருமானத்துக்கு மரியாதை கிடையாது. அதுதான் இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்கு. எனவே இந்த உலக அமைதி வேணும்னு சொன்னாக்க ஒவ்வொரு தனி மனிதனும் உழைக்கணும். இந்த உழைச்சி சாப்பிட்ட அந்த உணவு இருக்குது, அது ருசியாக இருக்கும். அந்த உழைப்பு புரியும். அந்த உழைப்பை சொல்லிக் கொடுக்கறதுக்கு நம்ம எல்லா பெற்றோரும் என்ன நினைக்கிறோம்? தந்தை மகர் காற்றும் நன்றி அவையத்து முந்தி இருப்ப செய்யணும். ஒரு அவை சபையில் தன் பிள்ளை முன்னே போய் உட்கார்ந்து சொல்லி எல்லா அப்பாவும் அம்மாவும் நினைக்க விரும்புவாங்க. எப்போ அவங்க அந்த தகுதி இருந்தால் தானே அவங்க போய் அவையில் உட்காரிக்க முடியும். ஆனால் அதே நேரத்தில் திருக்குறளாசிரியர் இன்னும் சொல்கிறாரு, மகன் தந்தை காட்டும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் போல் என்னும் சொல்லிருக்கான். அப்போது பையனை எப்படி செய்யணும்னா, இந்த மாதிரி நல்ல பொருளை வைக்கிறதுக்கு அவங்க அப்பா எவ்வளோ பெரிய தவம் செஞ்சிருப்பாருன்னு சொல்லிக்கிற நிலையில் அப்போ அந்த பையன் இருக்கணும். அப்போ அந்த பையன் அப்படி இருக்கணும்னு சொன்னால் அவன் ஒழுக்கத்தோடு இருந்தாகணும், சகிப்பு தன்மையோடு இருந்தாகணும். 2வது பிறருக்கு உதவக்கூடிய மனநிலை வேணும், குடும்பத்தை பராமரிக்கக்கூடிய அன்பு வேணும். எனவே திருக்குறள் ஆசிரியர் என்ன சொல்கிறாரு? அன்பின் வழியது உயிர்நிலை அக்திலா எறும்புதோல் போட்ட உடம்பு தான். எறும்பால் போட்ட இந்த உடம்பு தான் இருக்க தவிர அன்பு இல்லாட்டி போனால் வாழ்க்கையில் எந்த விதமான எண்ணம் இல்லை. அந்த அன்புக்கு ஒரு குழந்தை இருக்குது, அதுக்கு அருள்னு பேர். அருள் என்னும் அன்புயின் குழவை பொருள் என்னும் செல்வ செவிலியார் உண்டு அப்படிங்கிறார். அது என்ன அர்த்தம்னா, நம்ம அந்த கருணை காட்டணும்னு சொன்னால் நம்மக்கிட்ட பொருள் பலம் வேணும். பொருள் இல்லாருக்கு உலகம் இல்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லாகி அங்கு அப்படின்னு சொல்கிறதுனால பொருள் நமக்கு தேவை. ஆனால் அந்த பொருள் எப்படிப்பட்ட பொருளாக வரணும்? நேர்மையாக வந்த பொருள் வரணும். அறவீனும் இன்பமும் ஈனும் திறன் அறிந்து தீது இன்றி வந்த பொருள் அப்படிங்கிறார் திருக்குறள் ஆசிரியர். அந்த பொருள் நேர்மையான முறையில் வந்தால் ஒழிய நமக்கு இன்பம் கிடைக்காது. அறத்தான் வருவதே இன்பம், மற்றெல்லாம் புறத்தை புகழும் இல்லை அப்படிங்கிறார். அப்போ இன்பம் வேணும்னு சொன்னால் அறம் வேணும். அந்த அறம் விளக்கம் எப்படி சொல்றாருன்னு சொன்னால், அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் 4ம் இழுக்கா இயன்றது தான் அறம். அதுதான். அப்போ அந்த வாழக்கூடிய இல்வாழ்க்கை இருக்கிறதே, கணவன் மனைவி சேர்ந்து வாழக்கூடிய இந்த வாழ்க்கை இருக்கிறதே, இது அரணப்பட்டதே இல்வாழ்க்கை. அதுவும் பிறன் படிப்பது இல்லாயின் நன்று.
அடுத்தவங்க நம்மளை பார்த்து குறை சொல்லக்கூடாது. பழியெஞ்சி பார்த்தும் உடைத்தாயின் வாழ்க்கை வழியஞ்சல் எஞ்சாதுங்கிறது. பழிக்கு பயப்படணும். பழிக்கு பயப்பட்டு மற்றவங்ககிட்ட நம்மகிட்ட வந்த வருமானத்தை பகிர்ந்துக்கிட்டு வாழ கற்றுக்கொண்டோமையானால் நமக்கு வாழ்க்கையில் வழி தவறி போக மாட்டோம். அப்படி போகும்போது நமக்கு ஒவ்வொரு மனித உடலையும் 5 புலன்கள் இருக்குது. மெய், வாய், கண், மூக்கு, செவி என்கிறது 5 புலன்கள். அந்த 5 புலன்களுக்கும் சில உணர்வுகள் இருக்குது. அந்த உணர்வுகளை கட்டுப்படுத்தி ஆகணும். அதை கட்டுப்படுத்தாத போனால் எல்லாம் தப்பா. மனம் போன போகக்கூடாது. அவையாரெல்லாம் சொல்கிறாங்க, மனம் போன போக்கெல்லாம் போக வேண்டாம் அப்படின்னு. அந்த திருக்குறள் என்ன சொல்கிறாரு? சென்ற விடத்தால் செலவிடாது தீது ஓரி நந்தன்பால் குவிப்பது தாண்டா அறிவு அப்படிங்கிறார். அப்போது நல்ல பக்கம் நம்ம திரும்பணும்னா சிந்திக்க ஆரம்பிக்கணும். அப்படி சிந்திக்கிற பொழுது எவ்வது உறைவது உலகம், உலகத்தோடு அவ்வது உறைவது அறிவு. உலகம் எப்படி இருக்குது அதை புரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீ வாழ கற்றுக்கொள். அப்போ அப்படி இருக்கிற பொழுது தான் உங்களால் வாழ முடியும். நாடு அப்போ ஒரு நாடு நம்ம எப்படி இருக்குது? இயல்பாக வளமாக இருக்குது. நம்ம இந்தியா நமக்கு இருக்கிற வாய்ப்பு என்னன்னாக்கா, நம்ம தமிழ்நாட்டிலேயோ இல்லை இந்தியாவில் எங்கே போனாலும் காலையில் 6 மணிக்கு பொழுது விடியுது, சாயந்தரம் பொழுது மறைஞ்சு போகுது. நீங்கள் மேலே நாட்டுக்கு போனீங்கன்னா ராத்திரி 10 மணி வரைக்கும் வெளிச்சம் இருக்கும். அங்கே ஒன்றும் பண்ண முடியாது அவங்களால. அவங்க அந்த சூழல் வேறு, அவங்க போடக்கூடிய உடுத்தக்கூடிய உடைகள் வேறு. ஆனால் நம்ம நாட்டுக்கு நம்ம வெப்ப சூழ்நிலைக்கு நம்ம கதர் ஆடைகளையோ இல்லை பருத்தி ஆடைகளையோ உடுத்தினாலும் ஒழிய நம்மளோட உடல்நிலை நல்லா இருக்காது. ஆனால் இப்போ இந்த மேலை நாட்டு நாகரிகம் நம்மகிட்ட நம்ம மேலே அது அட்ராக்ட் ஆகிட்டதுனால என்ன ஆகிப்போச்சு, எல்லாரும் டை கட்டிக்கிட்டு கோட்டு போட்டுக்கிட்டு இருக்கணும்னு விரும்பலாம். அப்போ அதுதான் ஒரு பெரிய வளமான வாழ்க்கைன்னு நினைக்கிறேன். அப்படியெல்லாம் இல்லை. எளிமை வேணும், அன்பு வேணும், ஒழுக்கம் வேணும். ஒழுக்கம் எப்படி வேணும்? அந்த பிறகு நமக்கு நம்ம ஒருத்தர் உதவக்கூடிய இது வேணும். நம்ம நல்லா நினச்சி பாருங்கள், நம்ம எடுக்கக்கூடிய ஒவ்வொரு மூச்சிலையும் சில உயிர்கள் தன்னை தியாகம் பண்ணுது. உள்ளே இழுக்கிற பொழுது உயிர் அந்த பிராணவாயு போகுது. திருப்பி நம்ம வெளியே விடக்குள்ள கார்பன் டை ஆக்சைடு வருது. அதில் சில உயிர்கள் இறந்து போகுது. அப்போ ஒவ்வொரு மூச்சிலையுமே பிற உயிர் நமக்கு தியாகம் செய்கிறதுனால தான் நம்ம உயிரோடு வாழணும் என்பதனால நாம் நன்றி கடன்பட்டிருக்கிறோம். அந்த நன்றி கடனை மறக்காமல் நம்ம இருக்கணும்னு சொன்னால் நம்ம ஒவ்வொரு தனி மனிதனும் ஒழுக்கத்தோடு வாழணும் என்பது தான் முக்கியம். இந்த உலக அமைதியில் அடிப்படையில் என்ன தேவைன்னா சகிப்பு தன்மை தேவை. இப்போ இருக்கிற தலைமுறையில் என்ன ஆச்சுன்னா, இந்த மொபைல் வந்துட்ட பிற்பாடு பெரிய கஷ்டம்னா தேவையில்லாத தகவல்கள், அந்தந்த வயசுக்கு மீறின தகவல்கள் இந்த குழந்தைகளுக்கு அது பார்க்குறாங்க. அவங்களுடைய உண்மையான நண்பர்கள் யார் உண்மையான பெற்றோர்களால் தடுக்கவும் முடியறதில்லை. அப்படி இருக்கிற பொழுது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் எவ்வளோ கவனமாக இருந்தால் நம்ம குழந்தைகளை நல்ல முறையாக வளர்க்க முடியும். நல்லா நினச்சி பார்க்கணும். எனவே தான் இப்போ இருக்கிற விஞ்ஞான வளர்ச்சியில் மனித வாழ்க்கையினுடைய அடிப்படை பண்பாடுகள், நோக்கங்கள் எப்படி இருக்கணும் என்பதை நம்ம குடியரசுத் தலைவர் முந்தானத்தை பேசியிருக்காங்க. ஜெய்ப்பூரில் பேசக்குள்ள அவங்க என்ன சொன்னாங்கன்னா, பண்பாடு பராமரிக்கப்பட வேண்டும், பண்பாடு தான் முக்கியம், பாரம்பரியம் தான் முக்கியம். அப்படி அந்த பாரம்பரியங்கள் பார்க்க பொழுது விவசாய தொழில் ரொம்ப முக்கியமாக இருக்குது. அந்த விவசாய தொழில் எப்படி செஞ்சால் அது எந்த விதமான குறையும் வராது. அந்த உழுதுண்டு பின் செல்பவர் சொல்கிறார், உழுதுண்டு வாழ்வாரவே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். அப்போ அந்த உழவு தொழிலுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம நம்ம எல்லாருமே சேரில் உட்காந்து வேலை செஞ்சு அரசாங்க உத்தியோகம் வேணும்னு சொல்லி ஆசைப்படக்குள்ள அது நம்ம வேலையில்லாத தன்மை நம்ம சொல்லுகிற பொழுது அமைதி எப்படி வரும்? எந்த பேச்சு வந்தாலும் முதல் எதாவது சொல்கிறாங்க, வேலையின்மை இருக்குது, விலைவாசி உயர்ந்து போச்சு என்பதுன்னா எல்லா பொருளும் மார்க்கெட்டில் ஃப்ரீயாக நடக்குது, எல்லாம் அவங்க விருப்பப்படி விலை வைக்கிறாங்க. விவசாய பொருளுக்கு மாத்திரம் விலையாக வரக்கூடாது, அவங்களுக்கும் உழைச்சி செய்கிறாங்க, அவங்களுக்கும் அந்த இயல்பான விலை வரணுமே. அதெல்லாம் பார்க்குற பொழுது இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அந்த விவசாயத்துக்கு அவங்களுக்கு லாபம் வரணும்னா அவங்களுக்கு நல்ல விலை வரணும். அதெல்லாம் அரசாங்கம் செய்கிறாங்க. அப்போ அமைதிக்கு இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னாக்க, நீங்கள் உலக நாடுகளில் இந்த அடுத்தவங்க பூமியை பறிச்சுக்கணும்னு சொல்லி நினைக்கிறாங்க. அப்படி வரக்குள்ள அவங்க கொச்ச ஏற்பாடு சாகிற போது உக்ரைனுக்கும் சர்ச்சியாவுக்கும் சண்டை நடக்குதுன்னா என்ன காரணங்கிறது யாரும் வெளியில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஆனால் உட்காந்து பேசணும்னு சொன்னாக்கா அதுவும் செய்ய மாட்டேங்கிறாங்க. அது மாதிரி இப்போ இஸ்ரேல்லையும் இப்போ பாலஸ்தீனத்துலையும் சண்டை நடக்குதுன்னு சொன்னால் தேவையில்லை. அவங்க போய் முதல்ல ஒரு 1000 பேரை பிடிச்சி தொல்லை கொடுத்தா, இப்போ அவங்க 40,000 பேரை எழுந்துட்டு காஜாதான் அவன் நம்ம கஷ்டப்படுறான். அப்போ அவ்வளோ உயிர் தேவையில்லையே, உட்காந்து பேசக்கூடிய நிலை வரணுமே. அப்படி வாழ்ந்தால் தான் உலகத்தில் அமைதி வரும். எனவே அமைதி வேணும்னு சொன்னால் மனித வாழ்க்கையில் ஒருத்தரோடு ஒருத்தர் ஒரு நிகழ்ச்சி நடக்கிற பொழுது ஏன் இப்படி நடந்தது, இந்த பிரச்சனை ஏன் வந்ததுங்கிறத பற்றி ஆராய்ச்சி அந்த பிரச்சனைக்கு என்ன முடிவு எடுக்கலாம்
அப்படின்னு பார்த்தோம்னா வழி பிறக்கும். அந்த வழி பிறக்கக்கூடிய மனநிலை வந்து நம்ம வளர்த்து கொள்ள வேண்டும். அப்படி வளர்த்து கொள்கிற பொழுது தான் ஜெயினம் வந்து நமக்கு என்ன சொல்றதுங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. மகாவீரர் காலத்தில் அவர் வாழ்ந்த காலத்தில் இதே பிரச்சனைகள்லாம் இருந்தது. பட் அவர் சிந்திச்சு பார்க்குறாரு என்ன செஞ்சால் சமுதாயத்தில் அமைதி வர முடியும் சொல்லி வரும்பொழுது அவருக்கு வாழ்க்கை நெறிகள் சொல்கிறார். இல்லற வாழ்க்கை இப்படி, துறவர வாழ்க்கை இப்படி நம்ம பிரித்து சொல்லுகின்ற பொழுது துறவிகளுக்கு முழு நேர விரதத்தை சொல்கிறாரு. அகிம்சை, சத்தியம், அச்சௌரியம், பிரம்மச்சரியம், அந்த ஆப்பரிக்கிறார் அப்படிங்கிற 5 விரதங்களை அவர் துறவிகளை கடைபிடிக்கணும், முழு நேரமாக செய்யணும்னு சொல்கிறாரு. மற்ற உயிர்களுக்கு தொல்லை கொடுக்கக்கூடாது. ஏன்னா ஒன்றாக நல்லது கொல்லாமை, மற்றதன் பின்சார பொய்யாமை நன்றுன்னு அப்படின்னு திருக்குறள் அதான் சொல்லுது. அறவினை யாதெனில் கொல்லாமை கோரல் பிறவினை எல்லாம் தரும். எனவே பிற உயிர்களுக்கு நம்ம துன்பப்படுத்தக்கூடாதுன்னு சொன்னால் நம்ம வந்து புலாலை மறுக்கணுங்கிறார் திருக்குறள் ஆசிரியர். புலால் மறுக்கிறது என்ன சொல்றாரு? உண்ணாமை வேண்டும் புலால் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு? பிரித்தொன்றின் புண் அது, அதை உணர்வார் பெரின் அப்படின்னு ரொம்ப பக்குவமாக சொல்றாரு. அது இன்னொரு உடம்புனுடைய காயம்பா, அதை நீ புரிஞ்சுட்டீங்கன்னா நீ புலால் சாப்பிட மாட்ட. அப்புறம் திணற் பொருட்டால் முன் பெறுவார் இல்லாயின் உலகில் விலை பொருட்டால் ஊன் தருவார். அது திங்கிறவன் இருக்கிறதுனால தான் விற்கிறவன் இருக்கான். திங்கிறவன் இல்லாட்டி போனால் பொருள் விற்காது. எனவே அந்த பிற உயிர்களை வாழணும்னு சொன்னாங்க. உணவுல ரொம்ப கட்டுப்பாடு வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை திருக்குறள் ஆசிரியர் முதல்ல அவர் தான் தமிழ் இலக்கியத்தில் கொல்லாமையை வலியுறுத்தி பேசின முதல் புலவர் திருக்குறள் ஆசிரியர். அந்த காலகட்டத்தில் சங்க இலக்கியங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா குடியும் இந்த மாமிச உணவும் வந்து இயல்பாக இருந்திருக்கு. அது யாரும் குறை சொல்றது இல்லை. ஆனால் இவர் தான் அதை தான் சொல்கிறார். புலால் மறுத்தல் அப்படிங்கிற ஒரு அதிகாரத்தில் அருமையாக புலால் சொல்கிறாரு. அது குடிக்கக்கூடாது, கல்லாமை குடிக்கக்கூடாது அப்படிங்கிறாரு. அதாவது உன்னருக கல்லை அப்படிங்கிற கல்லு குடிக்காது. ஏன் உன்னுடைய அம்மா கூட அது குடிக்காது. உன்னருக கல்லை உங்க நீ சொன்ன வச்சு கேட்குறதுன்னா குடி, சான்றோரால் எண்ணப்பட வேண்டாதார், சான்றோர்களை உன்னை மதிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது இப்போ இருக்கிற சூழ்நிலை இருக்கக்கூடிய அந்த டாஸ்மாக் கடைகள்லாம் மூடணும்னு சொல்லிட்டு மகாநாடு போட்டு நடத்தினா பத்தாது, உள்ளபடியே அது மூடணும். தப்பான வழியில் வந்த வருமானத்தால் நல்ல பயன் நல்ல காரியம் செய்ய முடியாது. திருக்குறள் தெளிவாக சொல்கிறார். பயன் மரம் உள்ளூர் பழுத்தற்றால் செல்வம் நயனுடையான் கண்படின் அப்படின்னு சொல்கிறாரு. பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நல்பால் கலன் தீமையால் திரிந்தற்று அப்படிங்கிறார். பால் நல்லா இருக்கு, பாத்திரம் சரியில்லை, பால் கட்சி போச்சு, அது உதவாது. அப்போ பண்பில்லாதவங்கள்ட்ட வளர்ச்சி வந்துச்சுன்னா அந்த பணம் யாருக்கும் உதவாது. பண்போடு வந்த பணம் தான் நம்ம வளர்ச்சி கொடுக்குன்னு சொல்கிற பொழுது டாஸ்மார்க் கடையில் வரக்கூடிய வருமானத்தை வச்சு தமிழ்நாட்டில் வளர்ச்சி வேலை செஞ்சாக்க வேற அந்த மழை பெஞ்சு நஷ்டங்கள்லாம் வருது. இதெல்லாம் நான் ஏன் சொல்ல விரும்புகிறேன்னு சொன்னால், நான் வந்து மகாவீரர் என்ன கருத்தில் சொல்லிருக்காருங்கிறத எழுதிட்டு வந்திருக்கேன். ஏன்னா 10 நிமிஷம் பேச சொன்னாங்க, நான் எழுதிட்டு வந்தேன். பட் இங்கே வந்து பார்த்த பிற்பாடு தெரிஞ்சது கொஞ்சம் நேரம் இருக்குது கையில், ஒரு 5 நிமிஷம் நம்ம எக்ஸ்ட்ரா பேசலாங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனால தான் நான் கடைசியாக பேசுகிறேன்னு சொன்னதனுடைய நோக்கம் வேற ஒன்றும் இல்லை. நம்ம இந்த மீட்டிங் நடத்துறதுடைய நோக்கம் நமக்கு என்ன? உலகத்தில் அமைதி வேணும், குடும்பத்தில் அமைதி வேணும், கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை வேண்டும், பிள்ளைகள் சொன்ன பேச்சு கேட்கணும். இதெல்லாம் தான் நம்ம உலக அமைதிக்கு அடிப்படை. இந்த அடிப்படை வேணும்னாக்க ஒழுக்கமுடைமை, அன்புடைமை, அடக்கமுடைமை இதெல்லாம் நமக்கு வரணும் என்பது ரொம்ப முக்கியம். அதை அடிப்படையாக வச்சு நம்ம படித்தோம்னா நம்ம தாய்மொழி தமிழ் இனிதான மொழி. அந்த தாய்மொழியில் வந்து வரக்கூடிய இந்த 2 வரி கருத்துக்களை நீங்கள் ஒவ்வொரு பெண்மணிகளும் சகோதரர்களும் என்ன பண்ணணும்? அன்றாடம் திருக்குறள் புத்தகத்தில் ஒரு குறளை எடுத்து படிங்க ஐயா. ஒரே ஒரு குறளை எடுத்து படித்து அதோட கருத்தை புரிஞ்சிங்கன்னா 1330 நாளில் நீங்கள் 1330 குறளையும் படிச்சுடலாம். அப்புறம் உங்களுக்கு முழுசாக வந்துடும். நான் வந்து மெனக்கெட்டு படிக்கலை, நான் ட்ராவலிங்கில் தமிழ் படித்து தான் நான் என்னை தமிழை நான் வளர்த்துக்கிட்டேன். அப்போ நான் என் வியாபாரத்தில் இருந்ததுனால கிராமத்துலேருந்து சென்னைக்கு வரும். அப்போ வழியில் வரக்கூடிய பஸ்ஸில் படித்து அந்த தமிழை வளர்த்துக்கிட்டது தான் இந்த திருக்குறள் கூட உங்கள்கிட்ட நான் சொல்லிகிட்டு இருக்கேன். எனவே நீங்களும் அந்த மாதிரி இன்றைக்கி என்னுடைய சொற்பொழினுடைய நோக்கம் எனக்கு என்னன்னா, உங்களை சந்தித்து நீங்கள் எல்லாரும் எந்த விதமான வேறுபாடும் இல்லாமல் திருக்குறள் ஆசிரியர் சொல்லியிருக்கக்கூடிய கருத்துக்களை அதை ஒரு நாளைக்கு ஒரு குறள் எடுத்து படித்து அந்த கருத்தை மைண்டில் வச்சுட்டு பொழுது பூராமல் அசை போடணும். பசுமாடு எப்படி திரை எடுத்துகிட்டு அசை போடுதோ அது மாதிரி நீங்கள் அந்த நினைப்பில் அசை போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில் எல்லா விதமான நல்ல நெறிகளும் வந்துடும். நீங்கள் தப்பிலேருந்து தப்பிச்சிருவீங்க, உங்கள் குழந்தைங்களாம் சுகமாக இருக்கும். எனக்கு இந்த பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தீங்க பாருங்கள். இந்த வாய்ப்புக்கு வந்து இந்த ஆர்ட்ஃபுல் அசோசியேஷன் சங்கத்துக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். ஒரு 7 வருஷத்துக்கு முந்தி வந்து பேசினேன். அப்போ அந்த சூழல் வேறு. இந்த 7 வருஷம் கழிச்சு நான் பார்க்குற பொழுது எனக்கும் 80 வயசு ஆகிடுச்சு. வயசு ஆனதுனால நடக்க முடியல. ஆனால் அடிப்படை தேவைகளில் எந்த மாற்றமும் இல்லை. எனவே நம்ம
எந்த விதமான மத வேறுபாடுகளும் இல்லாமல், எந்த விதமான எண்ண வேறுபாடுகள் இல்லாமல் மனித இனம் எல்லாரும் ஒன்றுதான், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையான் என்கின்ற அந்த கருத்தை அடிப்படையாக வச்சு எல்லா உயிரும் இன்புற்று வாழணும் என்பதை வேண்டிக் கொண்டு பாரதியார் சொன்ன வரிகளை நான் நினைச்சு பார்க்கிறேன். மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கிய பொருள் கைப்பட வேண்டும் அப்படி சொல்றாரு பாரதியார். எனவே தான் ஆனால் நீங்கள் ஒரு நல்லது செஞ்சீங்கன்னா அந்த நல்லது எனக்கு எப்படா தீர்ப்பு கிடைக்கும் சொல்ல வேண்டாம். அவையார் என்ன சொல்றாங்க, நன்றி ஒருவருக்கு செய்தக்கால் அந்நன்றி என்று தருங்கோல் என வேண்டா, நின்று தளரா வளர்ந்தெங்கு தான் உண்ட நீரை தலையாலே தான் தருதலால். எனவே இளநீராக திருப்பி குடிச்ச தண்ணியை அழுக்கு தண்ணியாக இருந்தால் கூட அது இளநீராக தண்ணி கொடுக்கறதுனால நீ செஞ்ச நல்லதுக்கு உனக்கு பலன் எப்படியும் கிடைக்கும். ஆனால் இடைஞ்சல் பண்ணினா பிறர்க்கின்னா முற்பகல் செய்யும் தமைக்கின்னா பிற்பகல் தாமே வரும். அந்த தமைக்கின்னா பிற்பகல்ங்கிறத விட விளக்கம்னா அடுத்த பிறவிலையும் வரலாம், உடனேவும் வரலாம். எனவே நோயெல்லாம் நோய் செய்தார் மேலவாம். எனவே நோய் செய்யார் நோயின்மை வேண்டுபவர். யாருக்கும் நோய் செய்யக்கூடாது என்பதை அடிப்படையாக வைத்து காமம், வெகுளி, மயக்கம் இவை மூன்றின் நாமம் கெடதான் நோய் கெடும். எனவே இதை அடிப்படையாக வைத்து உணர்வுகளை திருத்திக் கொண்டு நல்ல மனிதர்களாக, நல்ல குடிமகளாக நாம் எல்லோரும் வாழ வேண்டும், இந்த நாடு உய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு எனக்கு கிடைத்த வாய்ப்புக்கு நன்றி கூறி பணிவுடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மேலும் இந்த நிகழ்ச்சியில் திரு வெங்கடலட்சுமி நரசிம்மா, திரு எஸ் ராமகிருஷ்ணன், ஷேக் ஷபீர் பாய் ஜபாலி, திரு கிருஷ்ணச்சந்த் சோர்டியா, திரு வெங்கட்ராமன் சங்கர், திரு ஜூலியஸ் சீசர், திரு எஸ் பிரகாஷ், திரு ஆடிட்டர் CAV சுப்பிரமணியன் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்.